தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர், ஏவலுமே புரிந்திடுவர். நிச்சயமாய் ஸ்கந்தகுரு கவசம் சம்சயப்பேய் ஓட்டிடும், அஞ்ஞானம் அகற்றி அருள் ஒளி காட்டிடும். ஞான ஸ்கந்தகுரு ஞானமென்றும் முன்னிற்பன், உள்ளொளியாயிருந்து உன்னில் அவனைக் காட்டிடுவான். தன்னில் உன்னைக் காட்டி உன்னில் தன்னைக் காட்டி, எங்கும் தன்னைக் காட்டி எங்கும் முனைக் காட்டிடுவான். ஸ்கந்த ஜோதி யான ஸ்கந்தான் கந்தகிரி இருந்து, தண்டாயுதம் தாங்கி தருகின்றான் காட்சியுமே. கந்தன் புகழ்பாடக் கந்தகிரி வாருமினே, கந்தகிரி வந்து நிதம் கண்டுமின் ஜகத்தீரே. கலிதோஷம் அகற்றுவிக்கும் கந்தகுரு கவசமிதை, பாராயணம் செய்து பாரில் புகழ் பெறுமின். கந்தகுரு கவச பலன் பற்றறுத்து பரம் கொடுக்கும், ஒரு தரம் கவசம் ஓதி உள்ளலுக்குப் போகும். இருதரம் ஏற்றுவீரில் எண்ணியதெல்லாம் கிட்டும், மூன்று தரம் ஓதி முன்னின்பான் கந்தகுரு. 4 முறை தினமோதி நல்லவரம் பெறுவீர், 5 முறை தினமோதி பஞ்சாட்சரம் பெற்று, 6 முறையோதி ஆறுதலை பெறுவீர். 7 முறை தினமோதின் எல்லாம் வசமாகும். 8 முறை ஏந்தி அஷ்டமா சித்தி கிட்டும். 9 தரம் ஓதின் மரண பயம் ஒழியும். 10ஆம் தரம் ஓதின் நித்தம் பற்றற்று வாழ்வீர். கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டால், முந்தை வினையெல்லாம் கந்தன் அகற்றிடுவான். நிந்தைகள் நீங்கிவிடும், நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளில் நீ எடுத்து, கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால், உன் சித்தமலம் அகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்.